உங்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தைய இந்த உலகத்தில் நியாமத்தாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே அல்லாஹ் சொன்னது உண்மைதான். ஏனென்று கேட்டால் ஆணுக்கு ஜோடி பெண்ணு அல்லாஹு தாலா கண்டிப்பாக வச்சிருக்கான். பெண்ணுக்கு ஜோடியாக அல்லாஹு தாலா ஆணை வச்சிருக்கா, இல்லைன்னு சொல்லலை. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதாவது அவங்களுக்கு ஜோடியை நாம் தான் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குதா என்று கேட்டால் அது கம்மி தான். அல்லாஹு தாலா யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியம் தருவானாக. ஆமீன் சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே குழந்தை என்பது ஒரு நியாமத்து, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் என்பதாக நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும். என்று கேட்டால் இதை ஆண்களுக்கு சொல்றதை விட தாய்மார்களாகிய சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு சொல்றதுதான் மிக்கதாக இருக்கும். நீங்க தான் பிள்ளைகளை வீட்டில இருந்து கவனிச்சுக்கிறீங்க. அத்தா ஆம்பளை என்பவங்க காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவாங்க. ஆனால் 24 மணி நேரமும் பிள்ளையை கவனிக்கிற வேலையை அல்லாஹ் உங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றோம், அப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம எந்த அளவுக்கு வளர்க்கிறோம் என்பதாக நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும்.